நன்மையும் தீமையும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளையெல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. நீதிமான். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் எல்லோருக்கும் தேவனுடைய விசேஷித்த கிருபையும் விசேஷித்த ஆசீர்வாதமும் விசேஷித்த அனுக்கிரகமும் விசேஷித்த பாதுகாப்பும் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தர் நீதிமான்களை நீதியின் பாதையிலே வழி நடத்துகிறார். அவர்களுக்கு ஒரு தீங்கும் வந்து விடாதவாறு அவர்களை பாதுகாக்கிறார். தீமைகளுக்கும் ஆபத்துக்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறார். நீதிமான்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கும்போது கர்த்தருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தர் நீதிமான்களோடு ஐக்கியமாயிருக்கிறார். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளோடு எப்போதும் கூடவே இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். தங்களுடைய பிள்ளைகள் தங்கள் கண் பார்வையிலேயே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். கர்த்தர் நம்மீதும் பிரியமாயிருக்கிறார். ஆகையினால்தான் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் எப்போதும் நோக்கமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்கள். தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நமக்கு முன்பாக மரணமும் ஜீவனும் வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மையும் தீமையும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதமும் சாபமும் வைக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் நமக்கு முன்பாக இருக்கும்போது நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நாம் ஜீவனையே தெரிந்தெடுத்து கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷமாயும் சமாதானமாயும் ஜீவிக்க வேண்டும். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும். அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். தீமை செய்கிறவர்களுக்கு சாபம் வரும். சாபம் அவர்களோடு எப்போதும் தங்கியிருக்கும். கர்த்தர் தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ணுவார். இதன் நிமித்தமாய் கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு எப்போதும் விரோதமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்கள் தங்களுடைய சொந்த வழிகளில் தங்களை தாங்களே ஆசீர்வதித்துக் கொள்ளலாம். உலக பிரகாரமான நன்மைகள் அவர்களிடத்தில் ஓரளவு காணப்படலாம். ஆனாலும் அவர்களுடைய பெயர் பூமியில் இராமல் அற்றுப்போகும். தீமை துன்மார்க்கனை கொல்லும். துன்மார்க்கரின் மரணம் பரிதாபமாயிருக்கும். அவர்களுக்கு கொடிய மரணம் உண்டாகும். அவர்கள் வாழ்ந்திருந்து மரித்தாலும் தாழ்ந்து போய் மரித்தாலும் அவர்களுடைய மரணம் துர்மரணமாகவே இருக்கும். அவர்கள் மரித்து போன பின்பு அவர்களுடைய பெயர் பூமியில் நிலைத்திராமல் அற்றுப்போகும். அவர்களுடைய மரணத்திற்கு அவர்களுடைய தீமையே காரணம். அவர்களுடைய தீமை அவர்களை கொன்று போடுகிறது. நீதிமானுக்கும் அநேக துன்பங்கள் வரும். ஆனால் அந்த துன்பங்கள் நீதிமானை ஒன்றும் செய்யாது. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நீதிமானை விடுவிப்பார். துன்மார்க்கனுக்கு கொஞ்சம் துன்பம் வந்தாலும் அவனுடைய தீமை அவனை கொன்று போடும். கர்த்தர் அவனை பாதுகாக்க மாட்டார்.
கர்த்தருடைய முகம் துன்மார்க்கனுக்கு விரோதமாய் இருக்கிறது. சிறிய துன்பம் வந்தால் கூட துன்மார்க்கனால் தாங்கிக் கொள்ள முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம், அவனுடைய பாவமே அவனை கொன்று போடும். துன்மார்க்கனுக்கு வரும் துன்பத்தில் சாபம் உள்ளது, அதனால்தான் துன்மார்க்கனுக்கு அழிவு உண்டாகிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்களிலோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் உள்ளது. இந்த துன்பங்கள் நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அவருக்கு தீங்கு செய்வதற்கு பதிலாக நன்மை செய்யும். நமக்கு துன்பம் வந்தாலும் வராவிட்டாலும் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நமக்கு வரும் எல்லா துன்பங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நம்முடைய எலும்புகளை எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமான்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீதிமான்கள் தங்களுடைய பிரச்சனைகளை மனுஷரிடம் சொல்லி புலம்ப மாட்டார்கள். கர்த்தரிடம் மாத்திரமே முறையிடுவார்கள். கர்த்தரோ நீதிமான்கள் தம்மை கூப்பிடும்போது அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறார். ஒரு சிறு குழந்தை அழும்போது அந்த குழந்தையின் தாய் அழுகை சத்தத்தை கேட்டு அந்த அழுகையை அமர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வாள். தாயின் கவனமெல்லாம் தன்னுடைய குழந்தையின் மீதே இருக்கும். பிள்ளையை பெற்ற தாய்க்கு மாத்திரமே தன்னுடைய பிள்ளையின் மீது பாசம் இருக்கும். மற்றவர்கள் அந்த பிள்ளையை கவனிக்க மாட்டார்கள். அந்த பிள்ளை அழும்போது அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முன்வர மாட்டார்கள். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்முடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிறார். நம்முடைய கூப்பிடுதலை கேட்பது மாத்திரமல்ல, நாம் எதற்காக கூப்பிடுகிறோமோ அதை நமக்கு நிறைவேற்றி தருகிறார். நாம் உபத்திரவப்படும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் நம்முடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிறார். கர்த்தர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுவதற்காகவும் நம்மை வழி நடத்துவதற்காகவும் நம்மை பாதுகாப்பதற்காகவும் நமக்கு நன்மை செய்வதற்காகவும் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். அவர் நல்ல நோக்கத்தோடு நமக்கு அருகாமையில் இருக்கிறார். நம்முடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். நம்மை ரட்சிப்பதற்காக கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள நொறுங்குண்ட காரியங்கள்: இருதயம், ஊற்றுக்கண், விதை நசுங்கியவன், கற்பனை, கப்பல்கள், கர்த்தருடைய ஆலயம், சரீரங்கள், பலிபீடம், அலங்கம், பற்கள், தோல், சிந்தனைகள், அக்கிரமம், புயம், அம்பு, ஆவி, உடன்படிக்கைகள், பூமி, அடைப்பு, கதவுகள், ஆழங்கள், பாதரட்சை, தொட்டிகள், பட்டணங்கள், விக்கிரகங்கள், ராஜ்யங்கள், களஞ்சியங்கள், துணிக்கைகள், விலங்குகள், அப்பம், ஓய்வு நாள், நியாயப்பிரமாணம், கால் எலும்புகள், கிளைகள், பிரிவினையாகிய நடுச்சுவர். நீதிமானுடைய எலும்புகள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. கர்த்தர் நீதிமானுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தையும் காப்பாற்றுகிறார். நம்முடைய பொதுவான சரீரத்தை மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவத்தையும் ஒவ்வொரு எலும்பையும் காப்பாற்றுகிறார். நம்முடைய எலும்புகள் முறிக்கப்படுவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுப்பதில்லை.
நம்முடைய இருதயம் நெருங்குண்டாய் இருக்கும்போது நம்முடைய எலும்புகள் முறிக்கப்படாமல் இருக்கும். தாவீது கர்த்தருடைய அன்பை ருசித்து பார்க்கிறார். தாவீதின் இருதயம் நொறுங்குண்ட இருதயம். தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். தாவீதுக்கு அநேக துன்பங்கள் உண்டாயிற்று. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவங்களையும் நினைத்தருளும் என்று தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிறார். அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுடைய ஆவி நறுங்குண்டதாக இருந்தாலும் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். நீதிமான்களுக்கு துன்பங்கள் வரலாம். அந்த துன்பங்கள் நீதிமானை அழித்து போடாது. நீதிமான்களுக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் வேதனைகளும் நெருக்கங்களும் வரலாம். ஆனாலும் இவை எதுவும் நீதிமானை அழித்து விடாது. துன்பத்தை குறித்த சத்தியங்கள், விதைப்பு அறுப்பு என்ற பிரமாணத்தின் பிரகாரம் கர்த்தர் இதை ஆளுகை செய்கிறார். எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று முடிவு செய்கிறார். வேண்டும் என்றே தேவன் அனுப்புவதில்லை. மனுஷன் துன்பத்தில் பிறந்திருக்கிறான். பரிசுத்தவான்களுக்கு துன்பம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கடினமாக இருக்கும். வருங்கால மகிமையை பார்க்கும்போது இலகுவாயிருக்கும். தற்காலிகமானது. சிலருடைய இருதயத்தை கடினப்படுத்தும். ஆசீர்வாதம் உண்டாகும். துன்பத்திற்கு தவறான வியாக்கியானம் கூறப்படும். துன்பத்தில் ஜபங்கள். துன்பம் வருவதற்கு காரணங்கள்: பாவம், வழி தப்புதல், இச்சகம் பேசுதல், நாவு, மனக்கசப்பு, பெருமை, மனம் திரும்பாமை, வருத்தம் அனுபவிக்க பிறத்தல், மற்றவர்களுக்கு தீங்கு செய்தல், கடினமான இருதயம், விக்கிரக ஆராதனை, தேவனை மறத்தல், மாய்மாலம். துன்பம் வருவதன் நோக்கங்கள்: நல்ல கிரியை நடைபெறும், மனுஷனிடமுள்ள பெருமை மறையும், தேவனுடைய உண்மை வெளிப்படும், மனுஷனுடைய விசுவாசம் சோதிக்கப்படும், மனுஷனை புடமிட்டு சுத்தப்படுத்தும், வல்லமையும் கிருபையும் பெருகும், தேவனிடம் திரும்பி வர வழிநடத்தும், மனுஷனை தாழ்மைப்படுத்தி திருத்தும், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கும், அன்பை வெளிப்படுத்தும், வெகுமதி வரும், கீழ்ப்படிதலையும் சத்தியத்தையும் கற்றுக்கொள்ளும். துன்ப வேளையில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்: உபத்திரவத்தை கேட்பார், அவர்களை ரட்சிப்பார், அவர்களின் மேல் கிருபையாய் இருப்பார், பயத்தில் இருந்து அவர்களை விடுவிப்பார், அவர்களுடைய எல்லா இடுக்கண்களில் இருந்து விடுவிப்பார், அவர்களை ஆதரிப்பார், பலன் தருவார், அவர்களுக்கு அடைக்கலமாவார், மண் என்று நினைவு கூறுவார், அவர்களை மறைத்து காப்பார், அவர்களின் வியாகுலங்களை அறிந்திருக்கிறார், போதுமான கிருபை அளிப்பார். ஜனங்கள் துன்பப்படும் விதங்கள்: அடிமைத்தனம், அடக்குமுறை, பல்வேறு விதமான ஒடுக்கங்கள், குடும்பத்தின் இடுக்கண்கள், மலட்டுத்தன்மை, சாபம், சிறையில் அடைத்தல், உபத்திரவம், சிலுவையில் அறைதல், ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தும் உபவாசம், யுத்தத்தில் தோற்றுப்போதல், சரீர வேதனைகள், ஏழ்மை, பசி. துன்பங்களின் வகைகள்: ஒருவருக்கொருவர் துன்புறுத்துவார்கள், மனுஷர்கள் விதவைகளை ஒடுக்குவார்கள், மனைவிகளை கணவன்மார்கள் மோசமாக நடத்துவார்கள், எஜமானர்கள் அடிமைகளை அடக்குவார்கள், ஜெயம் கொண்டவர்கள் தோற்றவர்களை துன்புறுத்துவார்கள், உபவாசத்தினால் ஆத்துமாவை துன்புறுத்திக் கொள்ளுவார்கள், துன்மார்க்கர் அயலகத்தாரை பல்வேறு வழிகளில் உபத்திரவப்படுத்துவார்கள், துன்மார்க்கர் நீதிமானை துன்புறுத்துவார்கள், யூதர்களை புறஜாதியார் ஒடுக்குவார்கள், அதிகமான பொறுப்புகள், கிறிஸ்துவின் பாடுகள், கர்த்தர் மனுஷருக்கு அனுமதிக்கும் கஷ்டங்கள். துன்பங்களை அனுபவிப்பதற்கு எடுத்துக்காட்டுகள்: கர்த்தர் கிறிஸ்து துன்பங்களை அனுபவித்தார். அவருக்கு சரீரத்தில் வியாதி இல்லை, ஆனாலும் அவருக்கு துன்பங்களும் பாடுகளும் உண்டாயிற்று. இஸ்ரவேல், ஆகார்,
யாக்கோபு, யோசேப்பு, யோபு, தாவீது, மனாசே, கெட்ட குமாரன், பவுல், பரிசுத்தவான்கள், நீதிமானின் அடையாளங்கள், பாவத்துக்கு மரித்தல், பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்படுதல், புது சிருஷ்டி, மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைதல், இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை, கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள், நீதிக்கு அடிமைகள், பரிசுத்தம் உள்ளவர்கள், குற்றம் இல்லாதவர்கள், தயவும் மன உருக்கமும் உள்ளவர்கள், பொறுமையும் நீடிய சாந்தமும் உடையவர்கள், ஜெபம் பண்ணுவார்கள், மன்னித்தல், இரங்குதல் ஆகிய பண்புடையவர்கள், பொய்ப்பேச்சை வெறுப்பார்கள், துன்மார்க்கத்தை அருவருத்தல், தீமை செய்தலை விட்டுவிடுதல், நீதிக்கென்று விதைத்தல், நீதியை தேடுதல், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க நாடுங்கள், கிறிஸ்துவை அறிக்கையிடுதல், கிறிஸ்தவ கிருபைகளை கூட்டுவார்கள். நீதிமான் ஒப்பிடப்பட்டுள்ள காரியங்கள்: சூரியன், நட்சத்திரங்கள், வெளிச்சம், சீயோன் பர்வதம், ஜீவனுள்ள கற்கள், மரங்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம், கோதுமை, உப்பு, ஆடு, போர்ச்சேவகன், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள், மல்யுத்தம் பண்ணுகிறவன், சரீரத்தின் அவயவங்கள், சம்பத்து, பொன், கீழ்ப்படுகிற பிள்ளைகள், நீதிமானை பற்றிய பொதுவான சத்தியங்கள். தேவனோடு அதிகாரம் பெற்றிருப்பார்கள், தேவனால் ஆதரிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய ரகசியம் நீதிமான்களோட இருக்கிறது, நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். நீதியின் பாதையில் கர்த்தர் நடத்துவார், ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்துவார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, நீதிமான்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கிறார். நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள், எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார்கள். சோதனையை தாங்கக்கூடிய திராணியையும் அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நீதியின் கிரீடம் வைக்கப்படும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானை சோதித்து அறிகிறார், நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார், கண்ணீரை துடைக்கிறார். நீதிமானுக்கு பலன் உண்டு, நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். தீமை துன்மார்க்கனை கொல்லும், தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. துன்மார்க்கனுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை. கர்த்தர் தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ணுகிறார். கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. துன்மார்க்கர் கர்த்தரை நம்புவதில்லை, அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதும் இல்லை. அவர்களுடைய இருதயமும் கடினம் உள்ளதாய் இருக்கிறது, இதனால் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களுக்கு கிருபை கிடைப்பதில்லை. துன்மார்க்கர் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள், பாவத்தின் சம்பளம் மரணம். அவர்கள் செய்கிற தீமையான பாவங்களே அவர்களை கொன்று போடும். துன்மார்க்கர் நீதிமானை பகைக்கிறார்கள், இவர்கள் நீதிக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பின்படி நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு துன்பங்கள் அநேகம் வந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவர்களை விடுவிப்பார். கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. துன்மார்க்கர் கர்த்தரை நம்பாமல் போனபடியினால் அவர்கள் மேல் குற்றம் சுமரும். அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக குற்றவாளிகள் ஆவார்கள். சங்கீதம் 34 கர்த்தரை பற்றி கூறப்பட்டுள்ள பொதுவான காரியங்கள். கர்த்தர் நோக்கமாய் இருக்கிறார், கூப்பிடுதலை கேட்கிறார், தீமையை அற்றுப்போக பண்ணுகிறார், தீமையை நியாயம் தீர்க்கிறார், உபத்திரவங்களில் இருந்து விடுவிக்கிறார், சமீபமாய் இருக்கிறார், ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார், மீட்டுக் கொள்கிறார்,
ஆசீர்வதிக்கிறார்.